பதில் அளிப்பது எப்படி? ரத்தின சுருக்கம்ன்றது ஒரே வரியில ஆன்சர் பண்றது. கொஸ்டின் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா சில பேர் பார்த்துருப்பீங்க, வளன்னு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர அந்த செய்திக்கே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களால வர முடியாது. இதை எப்படி நம்ம ரத்தின சுருக்கமா பதில் அளிக்கிறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு கதையும் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு சாமியார் இருந்தாரு. அவர் ஆன்மீகத்துல ரொம்ப நாட்டமுடையவர், நிறைய ஞானம் பெற்றவர். அந்த ஊர்ல அவருக்கு எதிரா 4 அறிவில் சிறந்த மேதைகள் இருந்தாங்க. அவங்க நிறைய படிச்சவங்க. எங்க கூட்டம் போட்டாலும் அவங்க 4 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பேராவது அங்க ஆஜராவாங்க அவங்க கூட்டத்துக்கு. அதே நேரத்துல சாமியார் ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணாருன்னா அங்க கிட்டத்தட்ட 1000 பேர் கூடுறாங்க. இத பார்த்து இந்த 4 பேர்களுக்குமே பொறாமைன்னு சொல்லும்போது ஒண்ணு ஞாபகம் வருது. எங்க அப்பா சொன்னாரு, அந்த பொறாமையை திருப்பி படிங்க, அப்படிதான் போயிடுவோம் நம்ம. அதனால பொறாமைப்படக்கூடாது. இருந்தாலும் இந்த கதைக்கு வருவோம். இந்த சாமியாரை எப்படியாவது மட்டம் தட்டி அவரை இந்த ஊரை விட்டு அனுப்பிடணும்ட்டு இந்த 4 பேரும் ஒரு பிளான் போட்டாங்க. என்ன பிளான்னா, ஒரே வரியில பதில் சொல்ல முடியாத மாதிரி ஒரு கேள்வியை அவரிடம் கேட்டு அவர் அதற்கு ஒரே வரியில பதில் சொல்லிட்டாருன்னா இவங்க 4 பேரும் அந்த சாமியாருக்கு சிஷ்யர்களா ஆயிடுவாங்க. அப்படி அவர் சொல்ல முடியலன்னா அந்த ஊரை விட்டு அவர் போயிடணும். இதுதான் போட்டி. அதனால இவங்க 4 பேருமே அந்த சாமியாரை ஒரு முறை போய் பார்த்து, சாமி, நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்விக்கு நீங்க ஒரே வரியில பதிலா சொல்லிட்டீங்கன்னா நாங்க 4 பேருமே இனிமேல் உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டோம், உங்களுக்கு நாங்க சீடர்களா ஆயிடுறோம். ஆனா அந்த கேள்விக்கு நீங்க ஒரு வரியில பதில் சொல்ல முடியலன்னா நீங்க ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே சாமியாரும், அதுதான் இறைவனின் சித்தம்னா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, என்ன உங்க கேள்வின்னு கேட்டாரு. அதுக்கு இவங்க 4 பேரும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளில் எல்லாம் எதெல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும், எதெல்லாம் குட்டி போடும்? இதுக்கு ஒரு வரியில நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு சீடர்களாயிடுறோம். அதுக்கு சாமியாரும் ஒரே வரியில பதில் சொன்னாரு. இவங்களும் சீடர்களா ஆயிட்டாங்க. அந்த பதில் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பதில் சொல்வதுதான் ரத்தின சுருக்கமாய் பதில் சொல்வது. அந்த பதில் என்னன்னு இப்ப சொல்றேன். எந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் காது வெளியில இருக்கோ, உடம்புக்கு வெளியில தனி இப்படி வெளியில இருக்கோ, அதெல்லாம் குட்டி போடும். அவ்வளவு ஆன்சர் முடிஞ்சது. இத கேட்ட உடனே இந்த 4 பேரும் திங்க் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சாங்க, யோசிச்சு. கடைசியில அவர் சொன்னது கரெக்ட். இப்போ இந்த காதுக்கும் இந்த குட்டி போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்ப்போம். இறைவன் நாத வடிவானவன். சிவனை அப்பர் சுந்தரர் எல்லாம் நாத வடிவான இறைவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த நாதத்திலிருந்து பிறந்ததுதான் ஓம்காரம். அந்த ஓம்காரத்தை அது சவுண்டுன்றதுனால அதை கேட்பதற்கு உரிய உறுப்பு செவி. அதனால செவியை பார்த்தீங்கன்னா ஓம்காரம் மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கா? பாருங்க,
காது வந்து எப்பவுமே ஓம் மாதிரி இருக்கும். அந்த ஓமு கூட உங்க மொழியிலேயே இருக்கும். தமிழ் மொழினா காது தமிழ் ஓம் மாதிரி இருக்கும். ஹிந்திலையும் ஓம அப்படிதான் இருக்கும். ஓம்ன்ற அந்த லெட்டரை டிசைன் பண்ணதே அந்த 3 வரும். இங்கிலீஷ் லெட்டர் 3, அதாவது அகரம் உகரம் மகரம். அகரமும் உகரமும் உயிரெழுத்துக்கள். 2 உயிர் சேர்ந்தாதான் பிறப்பு. அதத்தான் இந்த கதையில சொன்னாரு, அந்த ஒரு வரி. இதே மாதிரி நம்ம ஊர்லயும் தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் ஒரு வரியில சொல்ல முடியுமா தாத்தா அப்படின்னு கேட்டா ஒரே வரியில சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பெண்ணால கேட்டது ராமாயணம், மண்ணால கேட்டது மகாபாரதம் அப்படின்னு. இப்போ கமிங் பேக் நம்ம வீடியோக்கு வருவோம். இது எப்படி சாத்தியம்? எப்படி இந்த அளவுக்கு மூளை வந்து கரெக்டா யோசிச்சு கடகடன்னு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னா அது கம்ஸ் பை அபியாசா, பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் தான் வந்து மெடிடேஷன், தியானம். தியானம் பண்ணனா பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இன்ஸ்டண்டா பதில்கள் கிடைக்கும். தியானம் பண்றதுக்கு ஒரு சின்ன வழி, ஒரு இது மட்டும் சொல்றேன். தினமும் முடிஞ்சா காலையிலயோ மாலையிலயோ ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குல அந்த ஜோதி சுடர் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வேற எதையும் திங்க் பண்ணாம அந்த ஜோதியே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ண என்ன ஆகும்னா மைண்டு ஒரு இடத்துல நிற்கும். அப்போ ஞானம் ஊற்றெடுக்கும். அப்போ அறிவு நிறைய விஷயங்களை வேகமா தரும். ப்ளீஸ் டேக் கேர். எல்லாரும் உடம்பு பார்த்துக்கங்க. நன்றி.